இதுக்கெல்லாம் வந்துகிட்டு இந்த மாதிரியாக காவிகளை தூண்டிவிட்டு தூபம் போட்டு இது போன்ற கலவரத்தையை மூட்டுவதற்கு அடிப்படையான ஒரு நபர் இருக்காரு இந்த தமிழகத்திலேயே. ஆமாங்கிறேன் இல்லங்கிறேன்னு ஒரு ஆள் இருக்கான். அவனுடைய வேலை தான் வந்துகிட்டு எல்லாம் வந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு ஏத்தி விடுறது, அப்படியே ஒவ்வொருத்தவனையா தூண்டி விடுறது, பேட்டி விடுவான். என்ன அது இந்த மாதிரி வந்துகிட்டு ரோட்ல போட்டு ஆடு மாடு வெட்டுறதையெல்லாம் வந்துகிட்டு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இதனாலதான் பல்வேறு விதமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறதுன்றான். அந்த நோயால இவன் பாதிக்கப்பட்டிருக்கானா என்னன்னு தெரியல. புதுசாக வர்ற காய்ச்சல் எல்லாம் இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அனிமல்ஸ் ஒன்லி. எல்லா ஊர்களிலும் ரோடுல வச்சு வெட்டி மட்டன் விற்க கூடாது. ஸ்லாட்டர் ஹவுசஸ்ல தான் வச்சு டாக்டர் வெட்டினரி டாக்டர் சர்டிஃபை பண்ணி தான் விற்கணும்னு பிஜேபி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா இதை நான் கோர் கமிட்டியில வச்சு இதற்கு விவாதித்து முடிவெடுக்கப்படும். ஸ்லாட்டர் ஹவுஸ்ல தான் வைத்து வெட்ட வேண்டும். அது கரெக்டா அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்னன்னா இவங்க வந்துகிட்டு இந்த குர்பானி வீட்டுல வச்சு குர்பானி கொடுக்குறோம்ல, அதுக்கு இவங்க செக் வைக்கிறாங்களாம். சரி, நீ சரியான ஆளா இருந்தா, நீ ஆம்பளையா இருந்தா நீ என்ன செய்யணும், அனைத்து கோயில்கள்லையும் இந்த மாதிரி சட்டத்தை நீ கொண்டு வர சொல்லி போடு பார்ப்போம். நீ தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா உன்னால? சவாலுக்கு தயாரா? இந்த மாதிரி வந்துகிட்டு எத்தனை கோயில்கள்ல ஆடுகள் வெட்டப்படுது, எத்தனை கோயில்கள்ல மாடு வெட்டப்படுது, எத்தனை கோயில்கள்ல கோழிகள் வெட்டப்படுகின்றது, கோழிகள் அறுக்கப்படுகின்றது. அப்ப இதுக்கெல்லாம் போடு பார்ப்போம், சட்டம் போட சொல்லு பார்ப்போம். சொல்லுவியா? வாயை திறக்க மாட்டேன். ஏன்? இந்து மக்களே செய்கின்றார், இந்து சோதரர்களே செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் வந்துகிட்டு பிளெக்சிபிளா தானே விட்டு வைத்திருக்கின்றார்கள். அப்ப என்னன்னா முஸ்லீம் மேல ஒரு குரோதத்தை உண்டு பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை இவர் தூண்டி விடக்கூடிய ஒரு வேலையை இவர் செய்யறதுக்கு தான் இப்ப ஒரு புதுசா இப்ப திடீர்னு இதை நான் பேச போறேன், நான் வந்துகிட்டு பிஜேபி கிட்ட சொல்லி போராட்டம் நடத்த போறோம் என்று சொன்னால், நீ போராட்டம் அறிவிச்சேன்னா உனக்கு எதிராக இந்து சகோதரர்கள் அறிவிப்பாங்க. அதுக்கு இவன் தடை போட்டாலும் போடுவான். ஏன்? அப்படி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தலித் சகோதரர்கள், தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் இவருடைய பார்வையில இந்துவே கிடையாது. இவன் இந்துவே ஏன் அவர்களுடைய காதல வந்துகிட்டு இந்த வேத வசனங்கள் கேட்டால் தாழ்த்தப்பட்டவருடைய காதல ஈயத்த காட்சி ஊத்தணும் எழுதி வச்சிருக்கேன் நீ சட்டம். அப்படின்னும் பொழுது நீ அவர்களை இந்துவா இல்ல மனுஷனாவே நீ மதிக்க மாட்ட. அதனாலதான் ஒரு பொது குளத்துல நாய், பன்னி, ஆடு, மாடு எல்லாம் தண்ணி குடிக்கலாம், தாழ்த்தப்பட்டவனை தவிர எழுதி போட்டுருக்க நீ. அதுதான் காரணம். பன்னி கூட தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம், தாழ்த்தப்பட்டவன் தண்ணி குடிக்க கூடாதுன்னு நீ சட்டம் போட்டு வைத்திருக்காயானால் இந்து மதத்தினரை நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிற? தலித்துகளை நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்க? நீ மனுஷனா முதல்ல மதிக்கிறியா? சிந்திச்சு பாருங்க. இதுல கேட்டா ஆண்டி இந்தியன், ஆண்டி இந்துத்துவா. நீ தான் ஆண்டி இந்துத்துவா, ஆண்டி இந்து. இப்ப இந்த பிஜேபி ராஜா என்பவன் உள்ளிட்ட அந்த கும்பல் இருக்கின்றது, இந்த காவி வெறி பிடித்த ஆரிய கும்பல் இருக்கின்றது, அந்த பார்ப்பன கும்பல் இருக்கிறதே, இதுதான் ஆண்டி இந்து. ஏன் நீ சரி என்ன கேட்டா, நீ ரம்ஜான்ல கொடுக்கக்கூடிய பிரியாணியை போய் நீ வாங்கி திங்கிறிய இந்துக்களே, நீங்க எல்லாம் ஆண்டி இந்தியன் தான். இவன் தான் சொன்னா தேச துரோகியா. எது? ரம்ஜான்ல நம்ம பிரியமா இந்துக்களுக்கு கொடுக்கறோம்ல பிரியாணி, அந்த பிரியாணியை வாங்கி திங்கிறவன் தேச துரோகிண்டிய. நீ சரியான ஆளா இருந்தா இந்த கோழி, ஆடு, மாடுகளை வெட்டுறாங்கல்ல தலித் சகோதரர்கள், அவங்களே இந்துக்கள் தானே நீ சொல்ற. நீ சொல்றதுல உண்மையான இருந்தா அவர்கள் கொடுக்கக்கூடிய கறியை நீ வாங்கி தின்ன தயாரா? நீ வாங்கி தின்னுவியா? அபச்சாரம், அபச்சாரம், விபச்சாரம். என்ன அபச்சாரம்? அப்ப மட்டும் என்ன அபச்சாரம்? நேக்கும் பிடிக்காது, இதெல்லாம் பிடிக்காதுன்றீல, எதுக்கு சொல்ற? நீ பார்ப்பன. அப்ப விளங்குதா? அப்ப இந்து சகோதரர்கள் விளங்கி கொள்ளுங்க. இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இவர்கள் பேசுவது போல பேசுவாங்க. இந்துக்கு ஆதரவாக இல்ல, பாப்பாங்களுக்கு ஆதரவாக, பார்ப்பனர்களுக்கு ஆதரவாகத்தான் இவர்கள் களம் இறங்குகின்றார்களே ஒழிய இந்துக்களுக்கு ஆதரவாக இவர்கள் களம் இறங்கவில்லை என்பதை இந்து சகோதரர்கள் விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய, நீங்க கோயில்ல வெட்டின ஆட்டை கொண்டு கொடுத்தா தின்ன மாட்டான், கோயில்ல வெட்டின கோழியை கொண்டு கொடுத்தா தின்ன மாட்டார்கள். இதுதான் யதார்த்தம். இன்னும் சொல்ல போனா நம்ம அறுக்கிறதெல்லாம் கரெக்டான முறையில் அறுக்கிறோம். அப்படி அறுக்கிறதுல அந்த விலங்குகளுக்கு வழி கூட தெரியாது. இப்படி நம்ம அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்து கோயில்கள்ல அதை கழுத்துல கடிப்பாங்க, கழுத்து திருவுவாங்க. இது போன இதை நீ தட்டி கேட்க உனக்கு திராணி இருக்கா? முடியுமா? உன்னால செய்வியா? இதை கூடாது நீ சொல்லுவியா?
அப்ப இரட்டை வேடம் எல்லாமே தூண்டி விடுவதுதான் இவனுடைய வேலை என்பதை இதன் மூலமா விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் மூலமா நம்ம இதுல டிக்ளேர் பண்றது என்னன்னா இவன் தான் ஆண்டி இந்து, ஆண்டி இந்து என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டி இந்தியனும் கூட என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும்.